ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது நம்ம இன்றைக்கி ஃப்ளவர் குக்கீஸ் பார்க்கலாம். அது பக்கத்தில் என்ன சங்குப்பூ இருக்குதுன்னு பார்ப்பீங்க. சங்குப்பூவோட ரொம்ப முக்கியமையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லதுன்னு. ஆமாங்க, நம்ம சங்குப்பூ கலருக்கு பதிலாக அதை வச்சு தான் பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும். நம்ம கார்டன்லேயே இருக்கிற சங்குப்பூ அவ்வளோ நல்லதுங்க. அதில் நிறைய பேர் டீலாம் போட்டு குடிப்பாங்க. அந்த ப்ளூ கலரில் ப்ளூ டீலாம் நான் இப்போ நிறையா கண்ட்ரீஸில் அதை டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க தண்ணியில். எனக்கு ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதில் வெந்நீர் போட்டு வச்சுருங்க. ஊற்றி வச்சு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம், 10-15 நிமிஷம். பாருங்கள், நல்லா கலர் வருது. நம்ம இது வீட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் வாங்குறதோட இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம வந்து ஒரு 100 கிராம் வந்து நான் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த உப்பு போடாத பட்ரு வேணும்னா, உப்பு போட்ட பட்டர்னால் நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம். இது வந்து நான் உப்பு போடாதனால நான் கொஞ்சம் சேர்ப்பேன். இதில் வந்து இது நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த பட்டரை ரூம் டெம்பரேச்சர்லேருந்து பீட் பண்ணிவிட்டு அப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை போட்டுட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. நல்லா ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறேன். போட்டுட்டு 1 கப்பு வீட் ஃப்ளார். இந்த கலர் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். அது மைதா போட்டிங்கன்னா நல்ல கலர் வரும். இது நான் கோதுமை மாவுங்கிறதுனால கலர் கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணுன்னா மைதா போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துடுங்க. அந்த லிக்விடை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சிருங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுட்டு இந்த மாதிரி வரும். அது ஒன்றில் 3 ஒரு பங்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா அது கொஞ்சம் தான் போட்டு பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம புது முயற்சி தான் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் யார் பண்ணியிருப்பாங்களா தெரியல. டீலாம் போட்டு குடிப்பாங்க நிறைய பேர். அதை குடிப்பாங்க, எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். நான் எல்லாம் இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து அரிசியில் போட்டு இந்த சாதம் வந்து ப்ளூ கலராகவும், அந்த ஜவ்வரிசியில் சாகோ இருக்குல்ல, அது டெசர்ட் மாதிரியும் பண்ணி சாப்பிடுவாங்களாம். ஒரு புது முயற்சி பாருங்கள். இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி கலர் வரும். அதையும் அது சாதாரண மீதி 2 பங்கு இருக்குல்ல, அதையும் தனியாக பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இது கலர் கம்மியாக இருக்குது. நீங்கள் மைதா போட்டிங்கன்னா நல்ல கலர் வரும். இது கோதுமை மாவுங்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக தான் கலர் இருக்கும். ஆனாலும் நம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்ன பசங்களுக்கெல்லாம் பூ மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து விட்ருங்க. பார்த்திங்கன்னா ஒரு பூவோட பெட்டல் மாதிரியே இருக்கும். நடுவில் வந்து ஒரு போலன் மாதிரி ஒரு திராட்சையை வச்சு விட்டுடலாம், இல்லை நட்ஸ் வேணாலும் வைக்கலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி விட்டுறணும். அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கும். நமக்கு சத்தும் கிடைக்கும், கெடுதலும் கிடையாது. கலர் போட்டு நம்ம இது பண்ணுறதோட இந்த மாதிரி டிசைன் போட்டு விட்ருங்க, ஃப்ளவர் மாதிரி. அப்புறம் நம்ம வந்து எல்லாத்துலேயும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இருப்பு சட்டியும் இல்லைன்னா பேனு நல்ல கனமானது, அதை வந்து 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம இது வந்து இட்லி தட்டு வச்சுட்டு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதில் வந்து கீழே இருக்கிற தட்டில் எதுவுமே வைக்காதீங்க. வைக்காமல் மீதி 2 3 இதில் வைக்காதீங்க. வச்சுட்டு இதில் வந்து பட்டர் பேப்பர் இருந்தால் போட்டுட்டு, இல்லைன்னா க்ரீஸ் பண்ணிவிட்டு எண்ணெயால் அது மேலே வச்சு இது மாதிரி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வைங்க. 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா இதான உடனே ஆஃப் பண்ணிட்டு கூலானவுடனே இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் ஒன்றும் ஆகலை, எனக்கு வயரும் ஒன்றும் ஆகலை. அது மாதிரி இது ஆனதுக்கப்புறம் தான் இதை போடுறேன்னா லாஸ்ட் வீக்கே நான் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.